குழிப்பணியாரம் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. அதுலயும் மில்லட்ல பண்ணா எப்படி இருக்கும்? கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த ரெசிபி. வரகரிசி கார பணியாரம் பார்க்கலாமா? 1 கப் வரகரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். கழுவி மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்பதான் ஃபுல் சத்தும் கிடைக்கும். உப்பு சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து அரைச்சு மாவை நைஸா அரைச்சிடக்கூடாது. கொரகொரப்பா காலையில அரைச்சோம்னா ஈவினிங் ரெடி ஆகும். வெங்காயம் நல்லா ரவுண்டா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பொடியா கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அதோட பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவு வதக்குனதுக்கு அப்புறம் மாவுல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சிருந்த தண்ணி அரைச்சது போக மீதி இருக்கும்ல, அதிலே கொஞ்சம் சேர்த்து இந்த அளவுக்கு திக்னஸா மாவு எடுத்துக்கலாம். பணியாரக்கல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். மேலேயும் அதே மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் ஓவர் ஹீட்டா இருந்தா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு அமுத்தி விட்டோம்னா நல்ல ஷேப்பா இருக்கும். 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்தோம்னா வரகரிசி பணியாரம் ரெடி. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.